தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையில் தான் கூட்டணியில் தொடர்றோம் அப்படிங்கிறது அமித்ஷா உத்தரவாதம் அளித்திருப்பது. தமிழ்நாட்டில் யார் பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவா பாஜகனா? அதிமுக தான் பெரிய கட்சி. பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி பண்ணல, பல்வேறு வட மாநிலங்களில் லோக்கல் கட்சி முக்கியத்துவம் கொடுத்து அது கூட போனாங்க. அமித்ஷாவுடைய மிரட்டலுக்கு இபிஎஸ் அவர்கள் அடிபணிந்து விட்டாரா? மிரட்டல்னு சொல்றதை விட உண்மை நிலையை புரிய வச்சாலும் சொல்லலாம். மிரட்டல்கள் நமக்கு தெரியல. இது அரசியல் மட்டும் இல்லை, குடும்ப சூழ்நிலையும் இருக்குது. எடப்பாடியோட சம்பந்தி மேலே வழக்கு, எடப்பாடி பையன் மேலே கேஸ் தோண்டி எடுக்கிறாங்க. உங்கள் பார்வையில் அண்ணாமலை இனி எப்படி செயல்பட போகிறார்? அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கிளம்பி உத்தரகண்டுக்கும் இமாச்சல் பிரதேஷும் ஹிமாலயஸையும் போகிறார். எனக்கு குழந்தைங்க லீவு, பின்னாடிலேருந்து இயக்குவார் ஆட்டி வைப்பார் அப்படிங்கிறதுலாம் நான் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் கேட்கலாம், முழு மனத்தோட எடப்பாடி கூட்டணி சம்மதிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்பது தான் என்பது. அதே நேரத்தில் விஜயோட கூட்டணி பொறுத்து முழு மனத்தோட ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறார். ஃபைன்ட மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துகான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, தேங்க்யூமா. இந்த நேர்காணல் எடுப்பதற்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்பாகவே என்னுடைய நேர்காணலை சொல்லியிருந்தீங்க, நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும், அமித்ஷாவுக்கு இபிஎஸ் எல்லாமே ஓகே சொல்லிட்டாரு, அது நடக்கும் பாருங்க அப்படின்னீங்க. அதே மாதிரி எல்லாமே நடந்து முடிந்தது. டெல்லியில சந்திப்பு எல்லாமே. இன்றைக்கு இபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒன்றாக அமர்ந்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை அமைச்சிருக்காங்க. முதல்ல இந்த கூட்டணி யாருக்கு சவால்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணினால பாதிப்பு அடைய போகிறது திமுக கூட்டணி தான். ஏன்னா திமுக இப்போ ஆன்டி இன்கம்பன்சி மோடில் இருக்குது. ஜனங்க திமுக மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. எந்த வாக்குறுதியும் அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியல. அரசு ஊழியர்கள் கொதி நிலையில் இருக்காங்க. ஆசிரியர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், எந்த செக்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும், தொழிலதிபர்கள், திருப்பூர்லாம் ஃபேக்ட்ரி மூடி ரொம்ப வருஷம் ஆச்சு, கம்பெனிலாம் திவால் ஆகிடுது. கோயம்புத்தூர்லேயும் ஃபேக்ட்ரி மூடி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ தொழிலதிபர்கள் சும்மா காஸ்மெட்டிக் எம்ஓஇ போடுறேன் அது போடுறேன்னு சொல்கிறாங்களே தவிர ஆக்சுவலாக சிறு குறு தொழிலதிபர்கள் மிக 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 பாதிப்பு அதிகமாக அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக மீது ஒரு வெறுப்பு கலந்த ஒரு கோபம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதை கூட்டணி கட்சிகள் உணர்ந்து இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட போட்டி போடுறது. சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, என்ன நடக்கும்? திமுக 2வது தடவையாக வந்துடும். ஏன்னா திமுகவோட எதிர்வாக்குகள்லாம் செதறிச்சுன்னா பாதி அதிமுகவுக்கு போகும், பாதி பாஜகவுக்கு போகும், பாதி சீமானுக்கு போகும், பாதி விஜய்க்கு போகும். கடைசியில் ஜெயிக்கிறது ஸ்டாலின் ஜெயிச்சு வந்துடுவார். அதை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் குருமூர்த்தி அமித்ஷா போட்ட திட்டம் தான் பாஜக அதிமுக கூட்டணி. அந்த கூட்டணி வலுவாக இருக்கான இந்த சமயம் வரைக்கும் வலுவாக இருக்குது. அதை வலுவாக வச்சுக்க வேண்டிய கடமை பாஜக இருக்குது. அதை அவங்க சரியாக செய்வாங்கன்னு நான் நம்புகிறோம். தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையில் தான் கூட்டணியில் தொடர்றோம் அப்படிங்கிறது அமித்ஷா உத்தரவாதம் அளித்திருப்பது அதிமுக தொண்டர்களிடையே என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நேச்சுரலிங்க, தமிழ்நாட்டில் யார் பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவா பாஜகனா? அதிமுக தான் பெரிய கட்சி. இப்போது பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி பண்ணல, பல்வேறு வட மாநிலங்களில் லோக்கல் கட்சி முக்கியத்துவம் கொடுத்து அது கூட போனாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் அதிமுகங்கிறது என்டிஏங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதிமுக தலைமையில் என்டிஏ இருக்க வாய்ப்பு உண்டு, பாஜக தலைமையில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, ஒரு 20-25% வாக்குறுதி உள்ள கட்சி. இன்னும் அந்த இடத்துக்கு பாஜக வரல, இனிமேல் தான் வரணும். ஆகவே அதிமுக தலைமையில் போட்டி போடுவது தான் சால சிறந்ததாக இருக்கும். அது இல்லாமல் தொண்டர்களுக்கு உற்சாகம். ஏன்னா 3-4 தேர்தலில் தனியாக போட்டி போட்டு எடப்பாடி தோற்று போயிட்டாருங்க, பாவம், ரொம்ப மனசு சங்கடப்பட்டு போயிட்டார். இந்த தேர்தலில் தொண்டன் நினைப்பான், ஓஹோ பாஜகவோட கூட்டணி வச்சாங்களா, அண்ணாமலை கட்சியை வளர்த்துட்டாரு, சரி நமக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு கடுமையாக உழைச்சி வேலை செய்வோம். ஸோ கூட்டணி பலம் தமிழ்நாட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா, திமுக ஏன் ஜெயிக்கிறது? இப்போ இல்லை, 20-25 வருஷமா 30 வருஷமா கூட்டணி என்கிற தாரக மந்திர முன்னால் தான் திமுக ஜெயிக்கும். திமுக தனியாக போட்டி போட்டு ஜெயிச்சதா ஒரு தேர்தல் காட்டுங்க பார்க்கலாம், கிடையாது. ஆனால் எதிர்கட்சிகள் மட்டும்தான் அடிக்கடி சண்டை போட்டுன்னு தனியாக போட்டின்னு போகும். திமுக அப்படி இல்லை. கலைஞர் காலத்தையும் சரி, ஸ்டாலின் காலத்தையும் சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு கூட்டணி உருவாக்கி அதுக்கு பல்வேறு தியாகங்களை செஞ்சாலும் பரவாயில்ல, தியாகங்களை பண்ணி கூட்டணி உருவாக்குவார். எங்கள் பாஜகவும் திமுகவும் கூட்டணி இருந்திருக்கு வாஜ்பாய் பீரியடில்.
ஸோ திமுக வந்து கூட்டணி இல்லாமல் போட்டி போடவே போடாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் இந்த தடவை கூட்டணி போட்டுதுன்னா திமுகவை ஈஸியாக வெல்ல முடியுங்கிறது என்னோட கருத்து. அமித்ஷாவுடைய மிரட்டலுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் அடிபணிந்து விட்டாரா? அது குறித்தான செய்திகள் வந்து தொடர்ந்து பயங்கர விமர்சனமாக வந்துகிட்டே இருக்கு. மிரட்டல்னு சொல்கிறத விட உண்மை நிலையை புரிய வச்சாலும் சொல்லலாம். மிரட்டல்கள் நமக்கு தெரியல. தனி அறையில் என்ன நடந்தது என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மிரட்டி இருந்தால் கூட நீங்கள் தப்பு பண்ணலன்னு ஏன் போயிட போகிறீங்க? நீங்கள் தப்பே பண்ணலைன்னா ஸ்கூல் வாத்தியார் வந்து தப்பு பையனை பண்ணுறதா திட்டுவார், நல்லா படிக்கிற பையனை திட்ட மாட்டார். அந்த மாதிரி இங்கே வந்து தப்பு பண்ணதால தான் பயப்படுறீங்க. ஸோ அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அதிமுக வந்து பாஜக பயன்படுத்திக்கிறதுனா பயன்படுத்திக்கிறது, அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தே யூஸிங் ஏடிஎம்கே ஃபார் தேர் விக்ட்ரி. எஸ், தே யூஸிங் ஏடிஎம்கே ஃபார் த விக்ட்ரி. அது வேறு வழி இல்லை. ஆனால் பாஜகவிடம் கேட்டு வாங்குற நிலைமையில் தான் அதிமுக இருக்குது, டிமாண்ட் பண்ணுற நிலைமையில் இல்லை. ஸோ நேச்சுரலி ஒரு டிமாண்ட் பண்ணுற நிலைமையில் இல்லாத போது அவங்க சொன்ன பேச்சு கேட்டு தான் ஆகணும். அவங்கள போடுற கண்டிஷனுக்கு ஒத்தாகணும், எல்லா விதமான காம்ப்ரமைஸும் ஒத்துக்கணும். ஏன்னா இது அரசியல் மட்டும் இல்லை, குடும்ப சூழ்நிலையும் இருக்குது. எடப்பாடியோட சம்பந்தி மேலே வழக்கு, எடப்பாடி பையன் மேலே கேஸ் தோண்டி எடுக்கிறாங்க, வேலுமணி மேலே வழக்கு, தங்கமணி மேலே வழக்கு, விஜயபாஸ்கர் மேலே வழக்கு, அதிமுகவோட முக்கிய தலைவர் அத்தனை பேர் மீதையும் வழக்கு இருக்குது. இந்த வழக்குகளை நீர்த்து போக செய்யணும் என்றால் ஒரே வழி பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் தான். ஏன்னா இன்னும் 4.5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு மத்திய அரசாங்கம் பாஜக தான் இருக்க போகுது. ஸோ பாஜக தயவோட 5 வருஷம் ஓட்டிட்டாங்கன்னா நிம்மதியாக போயிடும், கேஸ் எல்லாம் காணாம போயிடும். இது நியாயமானு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலில் எதுவுமே நியாயம் கிடையாது. அநியாயங்கள் தான் நியாயம், நியாயங்கள் தான் அநியாயம். இப்போ நீங்கள் வந்து சில இன்டர்வியூலாம் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க, என்னுடைய நேர்காணலே வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. எடப்பாடி வழிக்கு வரல அப்படின்னா செங்கோட்டையனை அந்த இடத்துல பொதுச் செயலாளராக உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு 2 பேரும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நேராக தேர்தலில் செஞ்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொதுச்செயலாளர் பதவி தன்னை விட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் எடப்பாடியே சரண்டர் ஆகிட்டார். எடப்பாடி தான் இன்னைக்கு வந்துட்டு வழிக்கு வந்துட்டார். இன்னைக்கு இனிமேல் செங்கோட்டையனுக்கு வேலை இல்லை, யாருக்கும் வேலை இல்லை. எடப்பாடி வழிக்கு வரலைன்னா செங்கோட்டனை வச்சு வேலை கேம் ஆடலான்னு பார்த்தாங்க. எடப்பாடியே ஒத்துக்கினாரு, இனிமேல் என்ன இருக்குது. ஆனால் எடப்பாடி ஒத்துக்கு வச்சதில் பெரும் பங்கு ஆடிட்டர் குருமூர்த்தி சார். அவர் தான் ஒரு பிஜேபியோட ஐடியலாக். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு அட்வைசர் மாதிரி. அவர் பிரைம் மினிஸ்டர் மோடியோட நெருங்கிய நண்பர் அமித்ஷா. ஏன்னா இல்லைன்னா எங்கே ஒரு ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாருன்னா சாதாரணப்பட்ட வீட்டுக்கு போவாரா? யோசிச்சு பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கணும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கார், அறிவாளி, அறிவுஜீவி. அதனால தான் அவர் வீட்டுக்கு போய் கேட்டிருக்காங்க. இந்த கூட்டணி வரத்துக்கு முதல் முக்கிய காரணம் குருமூர்த்தி அவர்கள் தான். இப்போ குருமூர்த்தி அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி முன்னெடுத்த அரசியல் முன்னெடுப்புலாம் என்ன, அப்படி என்ன வெற்றியை கண்டுட்டார்? ஷோ இருக்கும்போது ஷோவோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்திலேருந்து அரசியலில் இருக்காருங்க. முழு நேர அரசியல் இல்லை, அரசியல் பார்வையாளர், அரசியல். அப்புறம் ராம்நாத் கோயங்காவோட சேர்ந்து பத்திரிகை துறையில் மிகப்பெரிய புரட்சியை பண்ணார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இவங்க தான் எழுதுனது தான் அந்த காலத்தில் வந்து ரிலையன்ஸ் கம்பெனியை புரட்டி போட்டது இவங்களால தான். இவர் பண்ண வேலை ராம்நாத் கோயங்கோட சேர்ந்து. அப்படி சிறந்த பத்திரிகையாளர், ஆடிட்டர், எல்லாம் விஷயம் தெரிஞ்சவர், அரசியலில் கரைச்சி குடித்தவர், மொராய் தேசாயோட நெருங்கிய நண்பராக இருந்தார். ஷோவோட கூட சேர்ந்து அரசியல் பண்ணார். 72 இவர் பங்கு பெருசு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 96 ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்புறதுல குருமூர்த்தியும் ஷோவும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. அது பலன் தான் வந்து ஜெயலலிதா வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஷோ அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். அப்போ குருமூர்த்தி கூட ஒர்க் பண்ணார். அரசியல் பார்வையாளர், அரசியல் அப்சர்வர், அரசியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு குருமூர்த்தியை சொல்லலாம். அதிமுக கூட்டணியில் வந்து எஸ்டிபி கட்சியுடன் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சந்தித்தது அதிமுக, தேமுதிக, அப்புறம் புரட்சி பாரதி, இது மாதிரி கட்சிகள்லாம் சேர்த்துட்டு தேர்தலில் வந்து சந்திச்சாங்க. இப்போ எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டிலே வந்து சொல்லியிருந்தாரு, எக்காலத்திலும் அதிமுக இனிமேல் வந்து பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இனி எஸ்டிபி கட்சி அந்த கூட்டணியில் நீடிக்குமா இல்லை விலகிரும்? எஸ்டிபிஐ வந்து என்னைக்கு விலகி போயிடுச்சு. என்னைக்கு வந்து அதிமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சதோ பாஜகவோட, அன்றைக்கே எஸ்டிபிஐ கூட்டணி முடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது, அதிமுக பெரிய நஷ்டம் கிடையாது. அதனால் பாஜக வந்த பிறகு எஸ்டிபிஐ வரத்துக்கு வாய்ப்பு சுத்தமாக இல்லை, தொடச்செறியப்பட்டது. இப்போ அதிமுக தனியாக போட்டிருந்தார், விஜயோட போயிருந்தார், காங்கிரஸோட போயிருந்தாருன்னா எஸ்டிபிஐ கலந்துருக்கும். எஸ்டிபிஐயோட ஆர்ச் எனிமியே பிஜேபி தான். 2 பேருக்கும் பெரிய மாபெரும் எதிரிகள். 2 எதிரிகள் ஒன்றா சேர முடியாது. ஸோ எஸ்டிபிஐ இந்த கூட்டணியில் இல்லை. எஸ்டிபிஐ எந்த கூட்டணியில் போய் சேரும் அப்படிங்கிறத
பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவராக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நயினாரை வந்து ஆட்டி வைக்கும் கருவியாக நிச்சயமா பேக்ரவுண்ட்ல அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிற ரீதியில பல செய்திகள் வெளிவருது. உங்கள் பார்வையில் அண்ணாமலை இனி எப்படி செயல்பட போகிறார்? அண்ணாமலை ஆட்டி வைக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு அவர் பண்ணுவார்னு எனக்கு தோணலை. ஏன்னா அண்ணாமலையிடம் கேட்கப்பட்டது, கூட்டணி வைக்க போகிறோம், நீங்கள் தலைவராக தொடர்கிறீர்களா, இல்லை தலைவராக தொடர விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் வந்து விலகிக்காங்க, நாங்கள் யாராவது வச்சு பார்த்துக்கிறோம். அந்த சாய்ஸை வந்து டெல்லி எடுக்கலை, அண்ணாமலைகிட்ட கொடுத்தது. நீங்களாம் கண்டினியூ பண்ணுறதா தான் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை, ஆனால் கூட்டணி வைக்க போகிறோம், அந்த முறையில் மாற்றம் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் விலகிக்க. அண்ணாமலை சொன்னால் எனக்கு கூட்டணி எனக்கு விருப்பம் இல்லைங்க, எனக்கும் எடப்பாடிக்கும் பர்சனலாக சண்டை கிடையாது, ஆனால் அவங்க துரோகிகள், நம்மளை தோக்கடிப்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம தோக்கிறதுக்காக போய் நிற்கணும். அப்புறம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வந்து நமக்கு தேவையில்லை, பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு தான் அவரை வந்து சரி நீங்கள் விலகிக்கங்கன்னு சொன்னப்புறம் அவர் விலகிட்டார். அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கிளம்பி உத்தரகண்டுக்கும் ஹிமாச்சல் பிரதேஷும் ஹிமாலயஸையும் போகிறார். எனக்கு குழந்தைங்க லீவு இப்போது ஒரு 3 மாதம் குழந்தைங்க கூட்டிட்டு ஹாலிடே போகிறார். அது போயிட்டு வந்த பிறகு தான் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஒரு 3 மாதம் அவருக்கு வந்து அவருக்குன்னு பர்சனல் டைம் தேவைப்படுது. பாவம் 3 வருஷமாக எந்த டைமும் ஃபேமிலி கொடுக்கல. அவர் ஓடி 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 சுற்றிட்டு இருந்தார். லண்டன் போனது படிக்க தான் போனார். லண்டனுக்கு போச்சு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறார், தனியாக தான் போனார். அப்போ கூட சொன்னாங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போங்க. நோ, நான் படிக்க போகிற இடத்துல ஃபேமிலிலாம் கூடாது, அவர் சென்னையில் இருந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் அவர் 3 மாதங்கள் கழித்து வந்து என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் பின்னாடிலேருந்து இயக்குவார், ஆட்டி வைப்பார் அப்படிங்கிறதுலாம் நான் நம்ப தயாராக இல்லை. சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததால் தான் எங்களுக்கு வந்து இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி சொன்னார், சிவி சண்முகம் சொன்னார், கேபி முனுசாமி சொன்னார், ஓஎஸ் மணியன் சொன்னார். இவ்வளோ முன்னாள் அமைச்சர்களும் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு விழாதக்கான காரணமே வந்து கடந்த முறை 2021 2019 இந்த தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி வச்சது தான். இல்லைனா அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து கணிசமாக விழுந்து நாங்களே மீண்டும் ஆட்சி அமைச்சிருப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ மீண்டும் சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து இழக்கிறதா அதிமுக? 2024 தேர்தலில் அதிமுக வந்து பாஜகவை எதிர்த்து போட்டிட்டது. எஸ்டிபிஐ ஒரு இஸ்லாமிய கட்சியும் கூட சேர்த்தது. எந்த இஸ்லாமியர், எந்த கிறிஸ்தவர்கள், எந்த மத சிறுபான்மையினர் ஓட்டு போட்டாங்க? ஓட்டு போடல. மைனாரிட்டி என்றைக்குமே ஆதரிக்கிறது டிஎம்கே தான். கலைஞர் காலத்துலேருந்து நான் பார்த்து வரேன், அண்ணா காலத்துலேருந்து பார்த்து வரேன். மைனாரிட்டியோட அரணாக இருக்கிறதே டிஎம்கே தான். ஸோ இவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அவங்க 2 பேர் மறைவுக்கு பிறகு இவர் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போனவுடனே மைனாரிட்டி ஓட் பேங்கெல்லாம் ஏடிஎம்கே கை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் கதவை திறந்து வச்சு உட்காந்தார் போல் பாராளுமன்றத்தில் எழுதும்போது யாருமே வரல. கதவை திறந்து வச்சு கூட்டணிக்கு ரெடி ரெடி ரெடின்னு சொன்னார். எஸ்டிபிஐ மட்டும் எட்டி பார்த்தது லபங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ மைனாரிட்டி வாக்குகளை நம்பி ஒரு கட்சி இறங்குன்னா அது திமுக மட்டும்தான். அதிமுக இறங்கித்தனா படுதோல்வி அடையும் அவருக்கே தெரியும். அதனால தான் இந்த வாட்டி பாஜகவோட கூட்டணி போகிறாரு. ஏன்னா இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள் அதிமுக வரதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காக நின்று போச்சு. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சவுத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அதிமுக. அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது வந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரனும் அதிமுகவில் இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் தான் காரணம், சசிகலா அம்மையார் தான் காரணம், முக்கோத்தோர் சமூகம் ஒட்டுமொத்தமாக அதிமுக புறக்கணிச்சிருச்சு அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து ஒரு தகவல் வந்துச்சு. கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவல்லையும் வந்து முக்கோத்தோர்கள் வந்து இபிஎஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது பரவலான உண்மையாக இருந்துச்சு நம்ம கிரவுண்ட் ஒர்க்கில் பார்க்கும்போது. தற்போது இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிற மூலயமா இப்போ ஓபிஎஸ் டிடிவியோடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்க கூட்டணி அலையன்ஸில் எப்படி இருக்கும்? முக்குளத்தோர் வாக்குகள்லாம் ஓபிஎஸ்க்கு வருமே தவிர நயினார் நாகேந்திரனுக்கு வராது. அவரும் முக்குளத்தோர் தான், வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனால் ஒரு 20-30 தொகுதியில் ஜெயிக்க வைக்க முடியும், தோக்க வைக்க முடியும். அதிமுக வேட்பாளர் தோக்க வைக்கும் தகுதி டிடிவி தினகரனோட கட்சிக்கு அமமுக இருக்குது. அதனால தான் குருமூர்த்தி சொன்னால் எல்லாம் சொன்னாங்க. கடந்த தேர்தலில் வந்து கூட்டணி இருந்து இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டோன்னா ஒரு 20-30 சீட்டில் ஜெயிச்சிருந்தா மைனாரிட்டி அரசாவது அதிமுக அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே இந்த கூட்டணி கணக்கு தான். ஸோ ஆக மொத்தம் மைனாரிட்டி வாக்குகளை நம்பி இறங்கின்ற மாபெரும் தவறு இவர் பண்ணது. அது இல்லாமல் வந்து தொண்டர்கள் வந்து அந்த மாதிரியான தொண்டர்கள் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுக பெரிய வித்தியாசம் கிடையாது. இது ஏ டீம்னா அது பி டீம், 2 பேருமே சாஃப்ட் இந்துத்துவா ஐடியாலஜி பிரகாரம் ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனால உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமானா கூட்டணி விட்டு வெளியில் இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. ஓபிஎஸ் இல்லாததுனால நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பலத்த சேதாரம். இதனால தான் அமித்ஷா தலையாக கத்துறாராம்.
ஓபிஎஸ் டிடி உள்ளே கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே, சசிகலா கொண்டு வர சொல்கிறதுக்கு காரணம், எங்கெங்கே வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அசம்பிளி தேர்தல்கள் 1000-2000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க முடியும். அப்பா ஒரு ஓட்டு தோற்று போயிருக்காரு அப்பாவு ராதாபுரத்தில். அந்த மாதிரி நிறைய 100-200 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும். அது டிடிவி தினகரன் அதான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்களா, ஆனால் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் டிடிவி தினகரனையே ஓபிஎஸ் சசிகலா சேர்த்துக்க மாட்டேன், அதில் என் கொள்கை நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னா வரேன், ஆனால் இந்த விஷயத்தில் என் பேச்சு கேளுங்கன்னு சொன்னதுனால இவங்க 3 பேர் என்டிஏக்குள்ளே கொண்டு தனியாக அவங்க தாமரை சமத்தை போட்டி போட்டு ஜெயிக்க வச்சு, அதே சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் அவங்களுக்கு கேம்பெயின் பண்ண வேணாம், ஏடிஎம்கே நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கேம்பெயின் பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம், ஆனால் கூட்டணியில் அவங்க இருக்கிறது நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் போட்ட அப்புறம் தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், கேசி பழனிசாமி, சைதவி துரைசாமி இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. ஆனால் என்டிஏல வருவாங்க, அதிமுக வர மாட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ டிடிவிக்காவது குக்கர் சின்னம் அது மாதிரி இருக்குது, பரிசு புட்டின்னு அது மாதிரி நின்றுருக்காரு. இப்போ ஓபிஎஸ் கடைசியில் தாமரை சின்னத்தில் நிற்க போகிறார் கண்டிப்பாக. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா வைகோவே உதயசூரன் சந்தினார். உதயசூரனை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர் வைகோ, வாரிசு அரசை எதிர்த்தவர் வைகோ. அந்த வைகோவே காணாமல் போயிட்டாருங்க. அப்புறம் இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம், அவரே உதயசூரன் ஜெயிச்சார். நாளைக்கு கமலஹாசன் எம்பி ஆக போகிறார், உதயசூரனுக்கு தான் ஜெயிக்க போகிறாரு. ஸோ அப்படி பார்த்தோன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு தேர்தலையும் உதயசூரனுக்கு தான் ஜெயிக்குது. காங்கிரஸை தவிர கம்யூனிஸ்டை தவிர கடந்த 2-3 தேர்தல்களில் விசிகா பானையில் தானே ஜெயிக்கல. காங்கிரஸை தவிர கம்யூனிஸ்டை தவிர மீதி எல்லா கட்சிகளுமே திமுக சிம்பல் நிற்கிறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல போகிறதில்ல. சொன்னீங்கன்னா வெளியில் போக முடியாயிடும். ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தாமரையில் நிற்பார், டிடிவி குக்கர் ஏதோ சிறந்து நிற்பார், சசிகலா ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ தென்மண்டலங்களுக்கு முக்குழுத்தோர் வாக்குகள்லாம் சிதறாமல் அதிமுக பாஜக கூட்டணி வருமானா இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் சரி, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, நாங்கள் அதிமுகவுக்குள்ள ஒன்றுபட்ட அதிமுகவை நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறதானே அவங்களுடைய கான்செப்டாக இருக்கு. அப்போ அதுக்கு இபிஎஸ் சம்மதம் தெரிவிக்கல அப்படிங்கும்போது என்டிஏ அலையன்ஸ்ல நின்னால் கூட தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் என்ன மாதிரியான பார்ப்பாங்க? அப்போ மீண்டும் அதிமுக முக்குளத்தோர் ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்க புரியுதுங்க. இப்போ எடப்பாடி ரொம்ப புஷ் பண்ண முடியாது. அவர் கூட்டணிக்கு வந்ததே பெரிய விஷயம், பெரும்பாடுபட்டு வர வச்சிட்டாங்க. திருப்பி அவர் சொல்கிறபடி எல்லாம் கேட்கணும் எதிர்பார்த்து நினச்சாங்கன்னா முடியாது. அதனால தான் இவங்க 3 பேர் என்டிஏல கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கலாம். ஒன்றும் வேணாங்க, பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பண்ணால் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு 2 தொகுதி அதிமுகவுக்கு, ஒரு 4 தொகுதி இந்த மாதிரி டிடிவி பன்னீர்செல்வம் அவங்களுக்கு, ஒரு 4 தொகுதி பிஜேபி ப்ராக்டிஸ் பண்ணால் வச்சுங்க, ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டு வருது. கடந்த தேர்தலில் 18%, இப்போ 25 இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. 25% வாக்குகளை வைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஜெயிக்க வைக்க முடியுமான்னா டிடிவி தினகரனையோ ஓபிஎஸோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்க முடியும் அவங்களால. அதனால தான் சொன்னால் ஓபிஎஸ் அப்படி இல்லைனா பரவாயில்லைங்க, என்டிஏ நாங்கள் இருந்துட்டு போகிறோம், வேறு அவனை போய் ரொம்ப கம்பல் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ தேர்தல் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு மனு கொடுத்துருக்காரு, ரெட்டை இலை சின்னத்தை முடக்கணும்னு. அப்படி மனு கொடுத்தவரைங்கால எப்படி எடுக்க முடியும்னு எடப்பாடி கேட்டாராம் அமித்ஷாட்டு. அதனால் இந்த கால்குலேஷனால் அவங்க பாட்டுக்கு என்டிஏல இருந்துட்டு போட, நீங்கள் பாட்டுக்கு என்டிஏல இருங்க அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டுருக்காங்க. திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக எதிர்த்தார் விஜய் அவர்கள். அவர் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறார் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த அலையன்ஸ்க்கு பிறகு விஜய்கிட்ட போய் அதிமுக கேட்டதுக்கு இந்த வருஷ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன்னு சொன்னாலும் கூட்டணி வேணுமா வேணாங்கிறத பற்றி. அதுக்குள்ளே அதிமுக 2ஆம் கட்டத்தில் என்ன சொன்னாலும், ஐயா ரொம்ப நீங்கள் நம்பாதீங்க, நாளைக்கு ஜனவரி 2026 விஜய் கை விரிச்சிட்டாருன்னா அப்புறம் மற்ற கூட்டணிலாம் ஃபிக்ஸ் ஆகிடும், நமக்கு ஒன்றும் இல்லாமல் அரசியல் அனாதி ஆகிடுவோம், வேறு வழியில் இப்போயே நீங்கள் பாஜக கூட்டணி வச்சுங்கன்னு ப்ரெஷர் கொடுத்தாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் சாய்ஸ் விஜய் கூட்டணி தான். ஆனால் அந்த கூட்டணி வைக்க முடியாத காரணம் அவர் மேலுள்ள வழக்குகள், அவர் கொடுக்கப்பட அழுத்தங்கள். அதனால தான் அவர் வேறு வழி இல்லாமல் பாஜகவோட நீங்கள் கேட்கலாம், முழு மனசோட எடப்பாடி கூட்டணி சம்மதிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்பது தான் என் பதில். அதே நேரத்தில் விஜயோட கூட்டணி பொறுத்து முழு மனத்தோட ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் விஜய் எந்த முடிவும் எடுக்கலை, ஏன்னா இன்னும் முழு நேரம் அரசியல்வாதியாக வரல. நேற்று கூட தான் ஒரு புதுக்குழு செயற்குள்ளே புசியானதை விட்டே பண்ண வச்சிட்டார். ஸோ அவர் முழு நேரம் அரசியல்வாதியாக அரசியலில் இறங்கி குதித்து அதுக்கப்புறம் அவர் கூட்டணி வைக்கிறாரா இல்லையாங்கிறத பற்றி பேசுவோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.